Hello everyone, I'm Pavitran and in this video hackers உங்க பாஸ்வேர்ட் எப்படி ஹேக் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். Suppose நம்ம கூகுள்ல ஃபேஸ்புக்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும். சப்போஸ் அந்த பாஸ்வேர்ட் 123456 அப்படினா அந்த பாஸ்வேர்ட் வந்து ஃபேஸ்புக்கோட வெப்சைட்ல அப்படியே போய் சேவ் ஆகாது. இன்டர்நெட்ல உள்ள எல்லா கம்பெனிக்குமே ஒரு ஹேஷிங் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணும்னா நீங்க என்டர் பண்ற 123456 அப்படின்ற பாஸ்வேர்டை ஹேஷ் ஃபங்க்ஷன் மூலமா ஹேஷ்டு டெக்ஸ்டா மாற்றும். ஸோ அந்த ஹேஷ்டு டெக்ஸ்ட் தான் ஃபேஸ்புக்கோட வெப்சைட்டோட டேட்டாபேஸில் போய் சேவ் ஆகும். There are many hashing algorithms in market. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில், தென் நேம், தென் யூசர் நேம், அதுக்கப்புறம் தான் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமோட டேட்டாபேஸில் போய் சேவ் ஆகும்போது உங்களோட இமெயில், உங்களோட நேம், உங்களோட யூசர் நேம் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணியிருக்க மாதிரியே போய் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம என்டர் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட் அது மட்டும் பிளைன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்து ஹேஷிங் அல்காரிதம் மூலமா ஒரு ஹேஷ் ஃபார்மேட்டில் மாதிரி போய் டேட்டாபேஸில் சேவ் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஹேஷ்டு ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அவங்களோட அப்படியே நம்மளோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியாது. ஸோ நம்ம அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதோ டேட்டா பிரீச்சோ இல்லை ஹேக்கர் ஏதோ இன்ஸ்டாகிராமோட டேட்டாபேஸ் சர்வர் ஹேக் பண்ணிட்டாங்கனாலும் நம்மளோட நேம், இமெயில் ஐடி அண்ட் யூசர் நேம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். பாஸ்வேர்டு வந்து அவங்க கிடைக்கும் போது ஒரு ஹேஷ்டு ஃபார்மேட்டில் கிடைக்கும். நம்ம டைப் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு அப்படியே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னிக் ரெயின்போ டேபிள். ஸோ இன்டர்நெட்டில் ரெயின்போ டேபிள்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெயின்போ டேபிள்ஸில் என்ன இருக்கும்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற காமன்லியான உள்ள பாஸ்வேர்ட்ஸும் அதோட ஹேஷ் ஃபார்ம்ஸுமே அந்த டேபிள்ஸில் இருக்கும். அதுலேருந்து ஹேக்கர்ஸ் உங்களோட ஹேஷை அதோட மேட்ச் பண்ணி பார்த்து எந்த ஹேஷ் மேட்ச் ஆகுதோ அந்த இதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அன்லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன ரெயின்போ டேபிள்ஸ் பாஸ்வேர்டை க்ராக் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற செகண்ட் டெக்னிக் வந்து டிக்ஷனரி அட்டாக். டிக்ஷனரி அட்டாக்லேயும் ஒரு காமன்லி யூஸ்ட் பாஸ்வேர்ட்ஸ் தான் இருக்கும். பட் இதில் காமன்லி யூஸ்டு பாஸ்வேர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்க பாஸ்வேர்டோட ஹேஷ் அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற தேர்ட் ட்ரிக் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ இதுதான் இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான ட்ரிக். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக்கர்ஸ் உங்களுக்கு வந்து ஹேஷ் அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு நம்பருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்க்கும் ஹேஷ் கண்டுபிடிப்பாங்க. அந்த வர ஹேஷ் வச்சு உங்கள் பாஸ்வேர்டை க்ராக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இந்த 3 அட்டாக்லேருந்துமே தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி உங்கள் பாஸ்வேர்டை நல்லா கொஞ்சம் ஹார்டாக வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்காக ஒரு டஃப்பான கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்லையும் காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இயர்ஸ் கணக்காகும். ஸோ இதை ஹேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்துப்பாங்க. இந்த ஸ்டெப்புக்கு பேர் சால்ட்டிங். நம்ம சாப்பாட்டில் சால்ட் போடுறோம்ல அது மாதிரி கம்பெனி நம்மளோட பாஸ்வேர்டில் ஒரு சால்ட் போடுவாங்க. இது சால்ட்னா எப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டில் சென்டரில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த கீவேர்ட்ஸ் வந்து கம்பெனியோட ஒரு ப்ரைவேட்டான யூனிக்கான ஒரு கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸை வந்து உங்கள் பாஸ்வேர்ட் நடுவில் என்டர் பண்ணிடுவாங்க. என்டர் பண்ணி அதை டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை சேவ் பண்ணிட்டாலும் கீ தெரியாமல் ஹேக்கர்ஸால் கண்டிப்பாக உங்கள் பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியாது. ஸோ ஹேக்கர்ஸ் கம்பெனியோட இந்த சால்ட்டிங் கீ தெரியாமல் இந்த சொன்ன 3 மெத்தடை வச்சுமே நம்ம பாஸ்வேர்டை க்ராக் பண்ண முடியாது. ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.